அவ வந்திருக்காடா என்று ராஜம் வந்து சொன்னதும் அப்பாவின் உடலருகில் தலையை பிடித்து கொண்டு உட்கார்ந்திருந்த தாமு சட்டென்று கோபத்துடன் தலையை உயர்த்தி ராஜத்தை பார்த்தான். ராஜம் அவன் அப்பாவடி பாட்டி என்றுதான் சொல்ல வேண்டும். தாமுக்கு அம்மா இல்லை. அவன் சிறு வயதிலேயே காலமாகிவிட்டாள். அவன் வளர்ந்தது பாட்டியுடன் தான். இன்று தாமு காலேஜ் படிப்பின் கடைசி வருடத்தில் காலடி எடுத்து வைத்திருக்கிறான் என்றால் அந்த பெருமை ராஜத்தையே சேரும் என்றுதான் சொல்ல வேண்டும். இதோ கிடக்கிறாரே ராஜேந்திரன். அவர் நேற்று வரை தன் வேலை உண்டு என்று இருந்தவர். தாமு என்ன படிக்கிறான் என்று கூட தெரியாது என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படி குடும்பத்தில் பற்றில்லாமல் இருந்தவருக்கு ராகினியுடன் மட்டும் எப்படி பழக தெரிந்தது என்று தாமுவுக்கு எப்போதும் கோபம் வரும். ராகினி ராஜேந்திரன் ஆபீஸில் உடன் வேலை பார்த்தவள். நட்பில் தொடங்கி அவர்கள் பழக்கம் வாழ்க்கையில் பங்கு கேட்கும் அளவுக்கு வளர்ந்து போன போதுதான் தாமுவுக்கும் ராஜத்துக்கும் தெரிய வந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த மாலை தாமுவால் மறக்க முடியாது. சுமார் 7 மணிக்கு வீட்டுக்கு வந்த ராஜேந்திரன் தனியாக வரவில்லை. கூட ராகினியையும் அழைத்து வந்திருந்தார். எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாது, நான் இவளை கல்யாணம் செஞ்சுக்க ஆசைப்படுகிறேன். உங்க 2 பேர் ஒப்பீனியன் கேட்கத்தான் இவளையும் கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னார் என்றுதான் சொல்ல வேண்டும். தாமுவுக்கு காலின் கீழிருந்த தரை நழுவியது போல இருந்தது. அப்பாவை எரித்து விடுவது போல ஒரு பார்வை பார்த்துவிட்டு தன் ரூமுக்கு சென்று கதவை அரைந்து சாத்தி கொண்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். ராஜம் ஒன்றும் பேசாமல் உள்ளே சென்று விட்டார். சிறிது நேரம் அப்படியே நின்றிருந்த ராகினி மௌனமாக திரும்பி போனாள். அன்று போனவள் இன்றுதான் வந்திருக்கிறாள். அதற்கப்புறம் ராஜேந்திரன் அவளை பற்றியோ திருமணம் பற்றியோ எதுவும் பேசவில்லை. ஆனால் அவர்களுக்குள் தொடர்பு இருந்தது என்று இவர்கள் காதில் அரசல் புரசலாக விழுந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படி சென்ற இவர்கள் வாழ்வில் மீண்டும் ஒரு புயல் வீசியது. போன வாரம் ராஜேந்திரன் வீட்டுக்கு வரும் வழியில் அவர் வண்டி மீது ஒரு கார் மோதி தலையில் படுகாயம் அடைந்தார். தீவிர சிகிச்சை அளித்தும் பயனில்லாமல் நேற்று மாலை காலமானார். இந்த சந்தர்ப்பத்தில் தான் ராகினி மீண்டும் அவர்கள் வீடு தேடி வந்திருக்கிறாள் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படி சிந்தனையில் மூழ்கி இருந்த தாமு கதவருகில் நிழலாடியது கண்டு சுயநினைவுக்கு வந்தான். பார்த்தாள் ராகினி. அன்றைக்கு பார்த்த அதே ராகினி. சற்று தலைமுடி நரைத்திருந்தது. அவ்வளவுதான், வித்தியாசம் என்றுதான் சொல்ல வேண்டும். அவள் கையில் ஒரு பெரிய மாலை. தோளிலிருந்து ஹேண்ட்பேக்கை கீழே வைத்துவிட்டு அப்பா உடல் மீது மாலையை போட்டாள். அவர் கால்களை தொட்டு வணங்கினாள் என்றுதான் சொல்ல வேண்டும். பின்னர் ராஜத்திடம் வந்து அவள் கைகளை பற்றி கொண்டாள். உடனே ராஜம், இங்க பாருமா, வந்த மாலை போட்ட, இப்போ வந்த வழி போயிடுமா, எல்லா உறவும் வர்ற நேரம் என்று சொன்னாள் என்றுதான் சொல்ல வேண்டும். இதை கேட்டு ராகினி கண்களில் கண்ணீர். அம்மா, ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன் என்றாள். இன்னும் என்ன உதவி? அதான் அவனே போயிட்டானே. சரி, சீக்கிரம் சொல்லு என்றாள் ராஜம். எங்க 2 பேர் உறவை ஊர்ல என்னென்னவோ விமர்சனம் செஞ்சாங்க. இந்த 10 வருஷமா நான் சந்திக்காத அவமானம் இல்லை. அது கூட என்னைக்காவது என் கழுத்துல இவர் கையால தாலி ஏறாதாங்கிற ஆசைதான். ஆனா என் நிறைவேறாத ஆசையாவே போயிடுச்சு. ஆனா அதை கூட நான் பொறுத்துப்பேன். இப்போ நான் கேட்குற உதவியை செஞ்சீங்கன்னா அதுவே போதும். நீங்க நம்புவீங்களோ இல்லையோ, என் கூட பழகிய ஆரம்ப நாளில் கூட அவர் என்கிட்ட முறை தவறி நடந்துக்கவே இல்லை. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகுதான் நமக்குள்ள எல்லாமே என்று அவர் சொல்லிவிட்டார். அப்புறம்தான் அன்னைக்கு சாயந்தரம் உங்கள் வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு கொண்டு வந்தவர் இங்கே நடந்த விஷயங்களை பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டார். நிஜத்தை சொல்லிதானே கேட்டேன்னு ரொம்ப வருத்தப்பட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். அதுக்கப்புறம் நேற்று வரையில் அவர் விரல் கூட என் மேலே பட்டதில்லை. நான் அவருக்கு ஒரு நல்ல தோழி மட்டுமே. தன் எண்ணங்களை, பயங்களை, கனவுகளை பகிர்ந்து கொள்ளும் ஒரு தோழியா மட்டும்தான் நடத்தினார். என்னைக்கு என் மகன் சரின்னு சொல்கிறானோ அன்னைக்கு நீ என் மனைவின்னு எப்பவும் சொல்லுவார். அது என் பாக்கியத்தில் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். இப்போ அவரே போயிட்டார். என் கனவுகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டார். இனிமே இந்த ஊரில் இருக்க வேண்டாம்னு முடிவு செஞ்சிட்டேன்.
எங்கள் ஊர் பக்கம் போயிடலாம்னு ஒரு முடிவு. அதுக்கு முன்னால் இந்த கவரை உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடலாம்னு தான் வந்தேன் என்று சொல்லி தன் ஹேண்ட்பேக்கிலிருந்து ஒரு கவரை எடுத்து தாமு கையில் கொடுத்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். தாமு அதை பிரித்து பார்த்தான். உள்ளே ஒரு செக், 30 லட்சம் ரூபாய்க்கு. வியப்புடன் அவளை பார்த்தான் என்று தான் சொல்ல வேண்டும். இது உங்கள் அப்பா பணம் இல்லை, என்னோட சேமிப்பு, அப்புறம் நகைகளை வித்த பணம். எனக்கு இனிமே உபயோகம் இல்லை. எங்கள் ஊரில் எனக்கு வீடு இருக்குது, கொஞ்சம் நிலம் இருக்குது, என் மிச்ச காலம் ஓடிடும். இது உனக்கு, உன் எதிர்காலத்துக்கு. உன் அப்பா இருந்திருந்தா செய்ய வேண்டியதை நான் செஞ்சிருக்கேன், அவ்வளவுதான், வாங்கிக்க என்று சொல்லி அதை தாமுவின் கையில் கொடுத்துவிட்டு திரும்பி நடந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு கணம் யோசித்த தாமு, கொஞ்சம் நில்லுங்க, இதை நான் வாங்கிக்கணும்னா 2 கண்டிஷன் என்று அவன் சொன்னான். என்ன என்பது போல ராகினி திரும்பி பார்த்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். அப்பா இருந்திருந்தா செய்ய வேண்டியதை நான் செஞ்சிருக்கேன்னு சொன்னீங்க. அவர் இல்லாத குறைய போக்குறதும் உங்கள் கடமை தானே. அதனால் முதல் கண்டிஷன், நீங்கள் எங்கேயும் போகாமல் எங்களோடையே இருக்கணும். என் அப்பாவுக்கு மனைவியா இனிமேல் நீங்கள் வாழ முடியாது தான், ஆனால் இந்த வீட்டுக்கு மருமகளாக வாழ முடியும், வாழணும் என்று சொன்னான். தாமுவின் வார்த்தைகளை கேட்ட ராகினி, ராஜம் இருவரும் திகைத்தார்கள். பின்னர் இருவர் முகத்திலும் ஆனந்த கண்ணீர் என்று தான் சொல்ல வேண்டும். அழுது கொண்டே 2வது கண்டிஷன் என்ன என்று கேட்டால் ராகினி என்று தான் சொல்ல வேண்டும். உங்களை அம்மானு கூப்பிட எனக்கு பர்மிஷன் தரணும் என்றான் தாமு என்றான்.